நியூஸ் 7 தமிழில் 8 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் லலிதா. டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு மூலம் பணம் செலுத்துவதற்கு 1 விழுக்காடு கட்டணம் என வங்கிகள் அறிவித்துள்ளதை கண்டித்து நாளை முதல் கார்டுகளை ஏற்கப் போவது இல்லை என பெட்ரோல் நிலைய உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. பணம் இல்லா பரிமாற்றத்தை ஊக்குவிக்கும் வகையில் டெபிட், கிரெடிட் கார்டுகள் மூலம் பெட்ரோல், டீசல் நிரப்புபவர்களுக்கு 3/4 விழுக்காடு தள்ளுபடி வழங்குவதாக மத்திய அரசு அறிவித்தது. இந்த சலுகை தொடங்கி 1 வாரம் ஆவதற்குள் நாளை முதல் அட்டைகள் மூலம் பணம் செலுத்துவதற்கு 1 விழுக்காடு பரிமாற்ற கட்டணம் பெறப்படும் என பெட்ரோல் நிலையங்களுக்கு வங்கிகள் தெரிவித்துள்ளன. ஏற்கனவே குறைந்த அளவு லாபமே கிடைத்து வரும் நிலையில் வங்கிகளின் முறையற்ற இந்த திடீர் நடவடிக்கைக்கு அனைத்திந்திய பெட்ரோலிய முகவர் சங்கம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. கார்டு மூலம் பணம் பெறுவது தங்களுக்கு 1 விழுக்காடு இழப்பை ஏற்படுத்தும் என்பதால் நாளை முதல் டெபிட் மற்றும் கிரெடிட் கார்டுகள் மூலம் பணம் பெறுவது இல்லை என நாடு முழுவதும் உள்ள பெட்ரோல் விற்பனை நிலைய உரிமையாளர் சங்கங்கள் அறிவித்துள்ளன. இதனால் வாடிக்கையாளர்களுக்கு இன்னல் ஏற்படும் என்றாலும் தங்களுக்கு வேறு வழியில்லை என்றும் பெட்ரோல் பங்க் உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். வங்கிகள், எண்ணெய் நிறுவனங்கள், பெட்ரோல் பங்க் உரிமையாளர்கள் கலந்து பேசி இந்த சிக்கலுக்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டு மூலம் பணம் செலுத்துவதற்கு நாளை முதல் 1 விழுக்காடு பரிமாற்ற கட்டணம் விதிக்கப்படும் என வங்கிகள் அறிவித்துள்ளன. இதற்கு பெட்ரோல் பங்க் உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். வங்கிகளின் இந்த திடீர் முடிவால் தங்களுக்கு இழப்பு ஏற்படும் என்றும் வாடிக்கையாளர்களுடனான உறவு பாதிக்கப்படும் என்றும் பெட்ரோல் பங்க் உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். இது ஆல்ரெடி கேஷ் வாங்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்லி ப்ராப்ளம் வந்ததுனால எல்லாம் கார்டு தான் ஸ்வைப் பண்ணுறாங்க. அப்படி ஸ்வைப் பண்ணும்போது எங்களுக்கு HDFC இன்னும் சில பேங்க்கில் 1% பிடிக்கிறாங்க. ஒரு ஸ்வைப்பிங்க்கு 1% சார்ஜ் பண்ணுறாங்க. இது எங்களுக்கு பெரிய லாஸ் தான். இது கேஷ் ரெஸ்ட்டாக கொண்டு வரேன்னு சொல்லிட்டு கார்டு எல்லாருமே மேக்ஸிமம் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஸ்வைப் பண்ணுறாங்க. அது எங்களுக்கு ஃபுல்லாக பர்சன்டேஜ் போகுது. ஆல்ரெடி நாங்கள் பெட்ரோல் பம்பும் கமிஷன் கம்மின்னு சொல்லிட்டு 2 months பேக்கு ஸ்ட்ரைக்லாம் பண்ணோம். ஒரு நாள் ஃபுல்லாலாம் பெட்ரோல் பம்ப் க்ளோஸ் பண்ணி வச்சோம். அப்படி இருக்கும்போது இப்போது திரும்ப கமிஷனில் எங்கள் கமிஷன்லேயே திரும்ப போகுதுன்னும் போது எங்களுக்கு ரொம்ப இதுவாக இருக்குது. வங்கிகளிலும் ATMகளிலும் பணம் கிடைக்காத நிலையில் டெபிட் மற்றும் கிரெடிட் கார்டுகளை ஏற்றுக்கொள்ளப் போவது இல்லை என பெட்ரோல் நிலைய உரிமையாளர்கள் எடுத்துள்ள முடிவு தங்களை பெரிதும் பாதிக்கும் என வாகன ஓட்டுநர்களும் பொதுமக்களும் தெரிவித்துள்ளனர். தொழிலும் பண்ண முடியாது, எங்கேயும் போக முடியாது, வர முடியாதுன்ற ரொம்ப கஷ்டமாக போயிடும். அது ரொம்ப கண்டனத்துக்குரிய விஷயம் இது. ஏன்னா டெபிட் கார்டு அதுக்காக இந்த கவர்மெண்ட் வந்து நடவடிக்கை எடுக்கணும் இல்லையா? அதாவது மத்திய அரசு இது ஏதோ முடிவு கொண்டு வரணும். இதை நாங்கள் வேலைக்கு போகிறதா எப்படி போகிறது, நைட் டைமில் போகிறதுக்கு, நைட்டு ஊருக்கு ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறதுக்கு, ட்ராவல் பண்ணுறதுக்குலாம் நாங்கள் எல்லாம் காசு எடுக்க முடியாது. ATM சென்டர்லேயும் ஃபுல்லாக மக்கள் நின்றுக்கிறோம். பங்க்லேயும் வாங்கலைன்னா நாங்கள் எதை வச்சு நாங்கள் போகிறது? ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். ரொம்ப இது வேறு ஏதாச்சும் மாற்று ஏற்பாடு பண்ணணும் சார். எங்கேயாவது ஒரு அவசர ஆத்திரத்துக்கு ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகணும்னா கூட வண்டி வேணும்ல, அந்த அளவுக்கு இருக்கும். என்ன பண்ண முடியும்? ATMக்கு காசு காணாம். ஆமாம், பேங்க்குக்கு போனோம்னா கியூ வரிசை. என்ன தான் பண்ண முடியும்? ஆமாம், இது வேறு புதுசாக இன்றைக்கி பெட்ரோல் பங்க் யூனியன்லேருந்து சொல்லியிருக்காங்க. இல்லை, நான் கேட்குறேன், எதுலேயுமே எங்கே போனாலும் கும்பல் இருக்குது. சரின்னு போய் நின்றா கரெக்டாக ATM பக்கத்தில் கிட்டால போகும்போது பேங்க்கில் அமௌண்ட் இல்லை, ATMல அமௌண்ட் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. சரின்னு ATM பெட்ரோல் பங்க் வந்து பார்த்தா பெட்ரோல் பங்கில் ஸ்வைப் இல்லை, அமௌண்ட் கொடுத்தா தான் இருக்கிறாங்க. இதெல்லாம் எங்கே சார் போகிறது? இல்லை தட்டிக்கிறது ஆள் இல்லையா இதெல்லாம்? சார் பொதுவாகவே வந்து ஜனங்கிட்ட பணம் கிடையாது சார். கேஷ் இல்லாதனால தான் அவங்க கிரெடிட் கார்டு வச்சுருக்காங்க சார். கிரெடிட் கார்டும் வாங்க முடியலைன்னா அவங்க என்ன செய்வாங்க? நைட் டைமில் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் இவங்க வந்து கிரெடிட் கார்டு அக்செப்ட் பண்ணலைன்னா அவங்க வந்து எந்த வகையில் மீண்டும் அவங்க போகிற இடத்துக்கு ரீச் ஆவாங்க. அது ரொம்ப கஷ்டம்தான் சார். இப்போது ATM டெபிட் கார்டு அண்ட் கிரெடிட் கார்டு ரெண்டுமே நாளையிலேருந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க பெட்ரோல் பங்க்கில். இப்போ ATMஸில் வருது பார்த்தீங்கன்னா 2000 rupees நோட்டு தான் வருது. நாளைக்கு பெட்ரோல் அடிக்க வர எல்லாருமே வந்து 2000 நோட்டை தான் கொண்டு வருவாங்க. வர எல்லாரும் 100 ரூபாய்க்கு 200 ரூபா, மேக்ஸிமம் 500 ரூபாய்க்கு அடிப்பாங்க. இப்போ மிச்ச சில்லறைக்கு எங்கே போவாங்க? கண்டிப்பாக இது ஒரு சில்லறை தட்டுப்பாடு கிரியேட் பண்ணும். டெபிட் கார்டுகள் மூலம் பணம் செலுத்த முடியாமல் போனால் லாரிகளை இயக்க முடியாது என லாரி உரிமையாளர்கள் சங்க செயலாளர் தன்ராஜ் தெரிவித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் ரியாஸ் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். பெட்ரோல் பங்க் நிலையங்களில் டெபிட் மற்றும் கிரெடிட் கார்டுகளை பயன்படுத்தி டீசல் நிரப்ப முடியாது என அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதனால் லாரி உரிமையாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டதாக தெரிவிச்சிருக்காங்க. இது குறித்து பேசுவதற்காக லாரி உரிமையாளர் சங்கத்தினுடைய மாநில செயலாளர் தன்ராஜ் நம்மிடையே அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். இப்போ பெட்ரோல் பங்க் உரிமையாளர்களுடைய இந்த அறிவிப்பு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பெட்ரோல் அறிவிப்புங்கிறது எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருக்குது. ஏன்னா நாங்கள் ஒரு 60-70% லாரிகளுக்கு இப்போ தான் டெபிட் கிரெடிட் கார்டுகள் மூலிமா நாங்கள் எரிபொருள் நிரப்பிட்டு இருக்கோம். ஏன்னா எங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாரி வந்து டிமானிஸ்ட்ரேஷனுக்கு அப்புறம் எங்களுக்கு லாரி வாடகை எல்லாம் பார்த்திங்கன்னா செக்காக வருது.
அதை நாங்கள் பேங்க்கில் செலுத்தி அதனுடைய டெபிட் கார்டினுடைய மூலிமா தான் நாங்கள் இது வரைக்கும் எரிபொருள் ஒரு 60-70% லாரிகளுக்கு டெபிட் கார்டு மூலிமா நாங்கள் டீசல் நிரப்பிட்டுருக்கோம். இந்த அறிவிப்பு எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நாளை முதல் அப்படின்னு இயக்க மாட்டோம் அப்படின்னு நாங்கள் சொல்ல முடியாது. ஆனால் எங்களுக்கு எரிபொருள் நிரப்புறதுக்கு வழி இல்லைன்னா ஆங்காங்கே இருக்கின்ற லாரிகள் அங்கங்கே நிற்கப்படும் என்பதை தெரிவித்துக்கிறேன். சிரமமாக தான் இருக்கும், ரொம்ப சிரமம். ஏற்கனவே இப்போ பண பிரச்சனையில் எந்த அளவு சிக்கி தவிச்சிட்டு இருந்தீங்க, இப்போ இந்த அறிவிப்பால் இன்னும் லாரி தொழில் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை பண பிரச்சனையினால் இந்த 8ஆம் தேதி முதல் நவம்பர்லேருந்தே எங்களுக்கு ரொம்ப சிரமத்தில் இருக்கோம். சிரமத்திலிருந்து இன்னும் மீள கூட முடியல. இப்போ தான் லாரி வாடகைலாம் செக்காக வாங்கிட்டு வந்துட்டு இருக்கோம். இதற்கு இடையில் டீசல் விலை வேறு கடுமையாக உயர்ந்திருக்கு. இதையும் சமாளித்து அதை விட இப்போ பெட்ரோல் நிலையங்களில் எங்களுடைய டெபிட் கார்டை கொடுத்து இது பண்ணும் பொழுது எரிபொருள் நிரப்பும் பொழுது 10,000 ரூபாய்க்கு நாங்கள் ஒரு எரிபொருள் நிரப்பிட்டு இருக்கிறோம்னா 100 ரூபாய் எங்கள் பணம் வங்கிகள் பிடித்துக்கிறாங்க. இது ஒரு இழப்பு தான் எங்களுக்கு. அந்த நஷ்டம் டீசல் உயர்வு, இந்த 100 ரூபா பிடிக்கிற மாதிரி நஷ்டம், இது இல்லாமல் தாண்டி நாளையிலிருந்து இதையும் நாங்கள் சமாளித்து தொழில் இந்த நெருக்கடியான சூழ்நிலையில் செய்து கொண்டு இருக்கும் பொழுது நாளையிலிருந்து இந்த கார்டுகள் இல்லை என்றால் கார்டுக்கு எரிபொருள் நிரப்ப முடியாது அப்படின்னா நிச்சயமாக ஓரிரு நாளில் கொஞ்சம் தான் டீசல் பிடிச்சி வச்சுருப்போம். கண்டிப்பாக ஓரிரு நாளில் எங்கள் வண்டிகள் ஆங்காங்கு நிறுத்தப்படும். நன்றி சார். பங்கு உரிமையாளர்களோட அறிவிப்பு லாரி உரிமையாளர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாகவும் இதனால் வந்து லாரி இயங்காத சூழ்நிலை ஏற்படும் சொல்லி தெரிவிச்சிருக்காரு ஒளிப்பதிவாளர் பார்த்தசாரதியுடன் ரியாஸ், நியூஸ் 7 தமிழ், சேலம். 6 விழுக்காடு வாடிக்கையாளர்களை மட்டுமே கொண்ட தனியார் வங்கிகளுக்கு 45 விழுக்காடு புதிய ரூபாய் தாள்களை ரிசர்வ் வங்கி அளித்துள்ளதாக வங்கி ஊழியர் சம்மேளனம் குற்றம் சாட்டியுள்ளது. இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி பணியாளர்கள் சங்கத்தின் தமிழ்நாடு கிளையின் 8வது மாநில மாநாடு இன்று சேலத்தில் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் பங்கேற்ற இந்திய வங்கி ஊழியர் சம்மேளனத்தின் மாநில பொதுச் செயலாளர் CP கிருஷ்ணன் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது மத்திய அரசு கருப்பு பணத்தை ஒழிப்பதாக கூறி 500 ரூபாய் 1000 ரூபாய் பணத்தாள்கள் செல்லாது என அறிவித்ததால் ஏழை எளிய நடுத்தர மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். 6 விழுக்காடு வாடிக்கையாளர்களை கொண்ட தனியார் வங்கிகளுக்கு 45 விழுக்காடு புதிய ரூபாய் தாள்களை ரிசர்வ் வங்கி வழங்கியுள்ளதாகவும் 94 விழுக்காடு வாடிக்கையாளர்களை கொண்ட பொதுத்துறை வங்கிகளுக்கு 55 விழுக்காடு புதிய ரூபாய் தாள்கள் மட்டுமே வழங்கப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். தேவையான பண விநியோகத்தை ஏற்படுத்தி இந்த நாட்டு மக்களுக்கு நிவாரணம் அளிக்க வேண்டிய ஒரு பொறுப்பும் இதை பற்றிய ஒரு வெள்ளை அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டிய பொறுப்பும் மத்திய அரசாங்கத்தில் இருக்கிறது. அது உடனடியாக செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஜனவரி மாதம் 30ஆம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரை தமிழகத்தின் 3 முனைகளிலிருந்து சென்னை, கன்னியாகுமரி, கோவை ஆகிய 3 முனைகளிலிருந்து திருச்சி நோக்கி வேன் பிரச்சாரத்தில் நூற்றுக்கணக்கான வங்கி ஊழியர்கள் ஈடுபட இருக்கிறார்கள். லட்சக்கணக்கான பொதுமக்களை சந்தித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கிறார்கள். நீரின்றி பயிர்கள் வாடியதைக் கண்டு இன்று ஒரே நாளில் தமிழகத்தில் 7 விவசாயிகள் உயிரிழந்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் ஆலக்குடியைச் சேர்ந்த விவசாயி முருகானந்தம் 4 ஏக்கரில் நிலத்தில் சம்பா பயிர் கருகியதால் மனவேதனையில் இருந்துள்ளார். இந்நிலையில் வயலுக்கு வைத்திருந்த பூச்சி மருந்தை குடித்துள்ளார். இதனையடுத்து தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று உயிரிழந்தார். இதேபோல் தஞ்சாவூர் திருமலை சமுத்திரம் பகுதியைச் சேர்ந்த சசிகுமார் என்ற விவசாயி தனது 4 ஏக்கர் பயிர் கருகியதால் மனமுடைந்த நிலையில் இன்று பூச்சி மருந்தை அருந்தி தற்கொலை செய்து கொண்டார். திருவாரூர் மாவட்டம் கானூர் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி கிருஷ்ணமூர்த்தி தனது நிலத்தில் சம்பா பயிர் செய்திருந்தார். எனினும் தண்ணீர் இன்றி சம்பா பயிர் கருகியதால் கடந்த சில நாட்களாக கிருஷ்ணமூர்த்தி மனமுடைந்து காணப்பட்டுள்ளார். இந்நிலையில் இன்று காலை வயலுக்கு சென்ற கிருஷ்ணமூர்த்தி கருகிய பயிர்களைக் கண்டு வயலிலேயே மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார். இதனிடையே அரியலூர் அருகே கடுகூர் கிராமத்தில் இன்று மாலை வயலுக்கு சென்ற விவசாயி செல்வராஜ் பயிரை கண்ட வேதனையில் மயங்கி விழுந்து உயிரிழந்தார். இதேபோல் நாமக்கல் மாவட்டம் மங்கலம் அருகே உள்ள நடூர் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி பெரியண்ணன் வயலிலேயே மாரடைப்பு ஏற்பட்ட நிலையில் உயிரிழந்தார். மல்லசமுத்திரம் அருகே உள்ள கூத்தம்பாளையத்தில் நீரின்றி பயிர்கள் கருகியதால் மனமுடைந்த விவசாயி செங்கோடன் மாரடைப்பால் உயிரிழந்தார். மேலும் சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே தெற்கு சமுத்திரம் என்ற கிராமத்தில் வாடிய பயிர்களை கண்ட விவசாயி வட்டப்பனின் மனைவி பஞ்சவர்ணம் மாரடைப்பில் வயலிலேயே உயிரிழந்தார். வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி தமிழகம் முழுவதும் உள்ள பெருமாள் கோவில்களில் சொர்க்க வாசல் நடை திறப்பு நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது.
விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி அதிகாலை 6:30 மணிக்கு சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. மூலஸ்தானத்திலிருந்து புறப்பட்ட பெரிய பெருமாள் சுவாமி சொர்க்கவாசல் வழியாக எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்வை காண ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்திருந்தனர். உள்ள ராஜகோபால சுவாமி ஆலயத்தில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு பரமபத வாசல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. ஸ்ரீ ராஜகோபால சுவாமி வைர அலங்கார முடியுடன் பாமா ருக்மணி சமேதமாக பரமபத வாசல் வழியாக பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். ஃபேஸ்புக் நண்பர்கள் வட்டம் ஒன்று கூடி ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக சென்னை மெரினா கடற்கரையில் பிரம்மாண்ட பேரணி நடத்தினர். தமிழர்களின் பாரம்பரியத்தை மீட்டு எடுக்க இணையத்தின் மூலம் இணைந்தவர்கள் நடத்திய இந்த பேரணியில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். சமூக வலைதளம் என்றால் பொழுதுபோக்கிற்கு மட்டுமல்ல, சமூக பணிக்கும் பயன்படுத்தலாம் என்பதை நிரூபிக்கும் வகையில் சென்னையில் இளைஞர்கள் ஒன்று கூடி பிரம்மாண்ட பேரணி ஒன்றை இன்று நடத்தினர். ஜல்லிக்கட்டிற்கு ஆதரவாக சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்ற இந்த பேரணியில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் பங்கேற்றனர். இணையதள நண்பர்கள் வட்டம் ஏற்பாடு செய்த இந்த பேரணியில் தமிழர்களின் பாரம்பரியத்தை மீட்கும் முயற்சியாக ஜல்லிக்கட்டு நடத்தப்பட வேண்டும் என்று இளைஞர்கள் வலியுறுத்தினர். ஜல்லிக்கட்டை கண்டிப்பா நடத்தி ஆகணுங்க. இந்த நடிகர்கள், கிரிக்கெட் பிளேயர் அவங்க சொல்றதெல்லாம் கேட்காதீங்க. இங்க எல்லாமே இதை ரொம்ப நாளமா பாரம்பரியமா நடத்திட்டு வரோம். இது கண்டிப்பா நடந்தே ஆகணும். சென்னையில் இருக்கோம் அப்படின்றதுக்காக நாங்கள் ஜல்லிக்கட்டு சப்போர்ட் பண்ணாமல் இருக்க மாட்டோம். நிச்சயமாக தமிழ் எங்களோட பாரம்பரியம், ஜல்லிக்கட்டு எங்களோட பாரம்பரியம். தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருமே ஜல்லிக்கட்டு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவோம். ஜல்லிக்கட்டு அப்படின்றது தமிழ்நாட்டுக்கு மட்டும் சொந்தமானது கிடையாது, இந்தியா மொத்தத்துக்குமானது தான் ஜல்லிக்கட்டு. இதில் பின்னாடி நிறைய கார்பரேட்ஸ் அது இருக்கலாம், ஆனால் அது எல்லாத்தையும் முறியடிச்சதுக்காக தான் நாங்கள் இங்கே யங்ஸ்டர்ஸ் இங்கே கூடி இருக்கோம். நீங்கள் பார்த்தாலே தெரியும், ஜல்லிக்கட்டு எங்களுக்கு வேணும், நாங்கள் நடத்துவோம். நம்முடைய தமிழ் பாரம்பரியமும் விவசாயம் யாருமே அழியக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நான் இங்கே ஒரு ஐடி கம்பெனியில் ஐடி இன்ஜினியராக வேலை பார்த்தாலும் என்னுடைய பாரம்பரியம் அழிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நான் ஜல்லிக்கட்டை சப்போர்ட் பண்ணி இங்கே வந்திருக்கேன். சில கார்ப்பரேட் நிறுவனங்கள் தங்கள் சுய லாபத்திற்காக ஜல்லிக்கட்டிற்கு தடை பெற்று இருப்பதாகவும், எனவே ஜல்லிக்கட்டு நடத்த சட்ட திருத்தத்தை கொண்டுவர மத்திய மாநில அரசுகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பேரணியில் பங்கேற்றவர்கள் வலியுறுத்தினர். தமிழகத்தின் பாரம்பரியம் மற்றும் வீரத்தின் அடையாளமாக விளங்கும் ஜல்லிக்கட்டிற்கு ஆதரவாக கிராமப்புற மக்கள் மட்டுமல்லாமல் நகர்ப்புற இளைஞர்களும் இணைந்து பேரணி நடத்தியது அவர்களின் கலாச்சார பற்றை வெளிப்படுத்துவதாக அமைந்திருந்தது. எங்களுடைய போராட்டம் தீர்ப்பு வருவரை இல்லை, வெற்றி அடைந்து ஜல்லிக்கட்டு நடத்த வரை எங்களோட போராட்டம் நடந்து கொண்டே தான் இருக்கும். இது காலங்காலமாக நடத்துகிற போராட்டம் தடை செய்ய யாருக்கும் அனுமதி கிடையாது. எங்களுடைய ஒரே ஒரு நோக்கம் ஜல்லிக்கட்டு நடக்கணும், அவ்வளோதான். மற்றபடி எங்களுக்கு வேற எதுவுமே எல்லாருமே இந்த இளைஞர்கள் கூடியிருக்கிற சாதாரண விஷயம் பல லட்சம் பேர் இங்கே கூடியிருக்கோம். எங்களுக்கு தேவை இந்த பாரம்பரியம் எங்களுக்கு காப்பாற்றப்படணும். இந்த ஜல்லிக்கட்டு எங்களுக்கு இங்கே வந்திருக்கிற கூட்டத்தை பார்த்துருப்பீங்க. எல்லாரும் மக்கள் மத்தியில் ஒரு தவறான கருத்து இருக்கு, கிரிக்கெட்டு சினிமா இதுக்கு மட்டும்தான் இளைஞர்கள்லாம் கூடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, இந்த மாதிரி பாரம்பரியமான விஷயத்துக்கும் நாங்கள் கூடுவோம். இதை யார் சொல்லியும் யாரும் வரல, அவங்கவுங்க ஃப்ரெண்ட்ஸு ஃபேஸ்புக்கில் பாஸ் பண்ணி வாட்ஸ்அப்பில், அதுக்கு தான் இவ்வளோ கூட்டம் வந்திருக்குது. ஜல்லிக்கட்டிற்கு உடனடியாக அனுமதி அளிக்காவிட்டால் தங்கள் போராட்டம் வேறு வடிவம் பெறும் என சமூக வலைதள நண்பர்கள் தெரிவித்துள்ளனர். பொங்கல் பண்டிகைக்கு ஒரு வார காலமே இருக்கக்கூடிய நிலையில் எந்த ஒரு அமைப்பையும் சாராத இளைஞர்களுடைய பட்டாளம் ஜல்லிக்கட்டு வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றது. இந்த நிலையில் எதிர்வரும் பொங்கலிற்கு ஜல்லிக்கட்டு நடைபெறுமா நடைபெறாதா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஒளிப்பதிவாளர் சரவணனுடன் லாவண்யா, நியூஸ் 7 தமிழ், சென்னை. இத்துடன் 8 மணி செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல செய்திகளுக்கு இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.